வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் செந்தில் பாலாஜி இணைய உள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இருந்து விலகிதான் திமுகவில் இணைந்தார் செந்தில் பாலாஜி. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலும் சிபிஐ மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை என்று 114 வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழக்குகள் இருக்கிறது. இதையெல்லாம் விசாரணை செய்வதற்கும் திமுக செந்தில் பாலாஜிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அது திமுகவின் மாஜி அமைச்சர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என்ற தகவல் காரணமாக திமுகவின் தலைமை செந்தில் பாலாஜியை ஓரம் கட்டி வருகிறது. அதாவது செந்தில் பாலாஜிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பது போல ஓரம் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கான வரவேற்பை நாங்கள் கொடுப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சரி, எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜியை அதிமுகவில் இணைக்க வேண்டும்? ஏற்கனவே அவர் மீது வழக்குகள் இருக்கிறது. அதிமுகவில் இணைத்தால் மீண்டும் அவரால் பல பிரச்சனைகள், அதாவது சட்ட ரீதியாக பிரச்சனைகள் அதிமுகவிற்குத்தானே வரும் என்று பலரும் கூறுகிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான திட்டமே கொங்கு மற்றும் கரூர் போன்ற மிக முக்கியமான பகுதிகளில் செந்தில் பாலாஜி மிக பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர். அவரை விட செந்தில் பாலாஜிக்கு 2வது இடம்தான் தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் முழுவதும் கைப்பற்றுவதற்கு ஒரே வழி செந்தில் பாலாஜியை அதிமுகவில் இணைத்தாலும், அது தவிர எஸ்பி வேலுமணி தனக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட திட்டத்தினாலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை ஓரம் கட்டப்பட வேண்டும், அதே சமயம் கொங்கு மக்களின் வாக்குகளையும் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி செந்தில் பாலாஜியை அதிமுகவில் இணைப்பது மட்டும்தான் என்ற காரணத்தினால் தற்பொழுது இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதற்கு அதிமுகவின் மனநிலை என்ன? செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவில் வரலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.